ஐரோப்பிய யூனியன் அப்படின்னாலே ஐரோப்பிய யூனியன் ட்ரேடு, நேட்டோ, படைபலம், ஆச்சாக்கு, பூச்சாக்குன்னு என்னென்னமோ சொல்லுவாய்ங்க. கடைசியில ஒண்ணும் இல்லாத வெத்து பேப்பர்ரா நீங்க அப்படிங்கிற மாரி இந்தியா இறங்கி அடிச்சதுக்கப்புறம், அவர்களோட ஒட்டுமொத்த செல்வாக்கும் சிதறி போச்சு. அப்படி சிதற காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரஷ்யா, உக்ரைன் யுத்தம். ரஷ்யா கிட்ட இருந்து நல்லா இஷ்டத்துக்கு பேரு தான் ஐரோப்பிய யூனியன் ஒற்றுமையோட சிகரங்கள் எல்லாம். ஆனா ஒவ்வொரு பையிலும் அவையவே தகுதிக்கு தகுந்தாப்புல டிஸ்கவுண்ட்ட வாங்கி, ரொம்ப சீப்பான ஒரு ஆயில உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பொருளாதாரத்த பம்ப் பண்ணிக்கிட்டு, என்னமோ இவனுங்க திட்டம் தீட்டி அப்படியே பொருளாதார புலிகளா மாறுன மாரி பேசிக்கிட்டு திரிஞ்ச காலம்லாம் இல்ல. கத்தார்ல போய் டீல பிரேக் பண்ணி கூடுதலான பிரைஸ்ல, அது போக லாஜிஸ்டிக் பிரைஸ் அதுக்கு மேல தலைகீழா கொட்டி, அம்புட்டையும் கொட்டி உள்ளுக்குள்ள கொண்டு போனா பொருளாதாரம் இனிக்குமா? கசந்து தள்ளிருச்சு. இப்படி அடி வாங்குற காலகட்டத்துல, இந்தியாவும் மேற்கொண்டு அடிக்க, உலகமும் கூடவே சேர்ந்து அடிக்க, கடைசியில ஒரு விடிவு காலம் பொறக்காதா? அப்படின்னு ஐரோப்பா நிக்கும்போது ட்ரம்ப் வந்துட்டார். மொத்தமாவே விடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி, அந்த மனுஷன் வச்சு செஞ்சுட்டாரு. பிரான்ஸ், ஜெர்மனி அப்படின்னு எல்லா பேரையும் வச்சு செய்யவும், இப்ப ஐரோப்பா பொருளாதாரத்த பாதுகாத்துக்கணும். ஒரு கூட்டாளி வேணும். எங்க போறோன்னே தெரியல. சீனாவ நம்பி போனாய்ங்க. உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சோனே நாங்க அப்படியே கிழிச்சு புடுவோம். ரஷ்யால விட்டத பூரா சீனால போய் எடுக்கிறோம்னாய்ங்க. அட பாவி! அவன் உனக்கு குடுத்தான், உன் நாடு வளர்ந்துச்சு. இங்க போனேன்னா, இவன் எடுத்துக்குவான், உன் நாடு குட்டிச்சுவரா போயிரும் பாத்துக்க அப்படின்னோம். கேட்க மாட்டேன்னாய்ங்க. ரவுண்ட் அடிச்சாய்ங்க. இல்ல, இல்ல இதுக்கு மேல ரவுண்ட் அடிச்சா குட்டிச்சுவரா போயிரும்ன்ட்டு சீனா பக்கம் போறதே இல்ல. இப்ப சுத்திக்கிட்டு டெல்லிக்கு வந்துட்டார்கள். டெல்லிக்கு வந்து அடேங்கப்பா! ஒரு காலகட்டத்துல இந்த ஐரோப்பா குழுவெல்லாம் வரும். எதுக்குடா அப்படின்னு கேட்டா, ஜம்மு காஷ்மீர் அமைதியா இருக்கான்னு நாங்க நேர்ல வந்து பார்ப்போம். பார்த்த அப்பாறு தான் யூரோப்பியன் ட்ரேடுக்குள்ள எல்லாம் உங்கள விடுவோம். அப்படின்னு வாய் பேசின காலங்களும் இருந்துச்சு. இந்தியாவும் சரி ரைட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லி வர வச்சு, இங்க பாரு உன் ஆளே இங்க இருக்கான். இங்க பாரு உன் ஆளே இருக்கான். அப்படின்னு சொல்லி அத டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி விட்டோம். இவனுங்களுக்கு அது தெரியல. நமக்கு அப்படியே ஊரையே விடல. நம்மள மட்டும் விடுறாய்ங்க. ஐரோப்பிய யூனியன் ட்ரேடுக்காக வளைஞ்சு குடுக்குது இந்தியான்னாய்ங்க. வளைஞ்செல்லாம் குடுக்கல. உன்னையவே அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஆடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். பா! அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டோம். அதுக்கடுத்து பெரிய அளவுல ஒரு டீமா இப்பதான் அவர்கள் வரார்கள். இந்த டீம் முழுக்க முழுக்க எதுக்கு அப்படின்னா, வர்த்தகம் சார்ந்து வருது. அப்படி வர்த்தகம் சார்ந்து வரும்போதே பஸ்ல ஏத்தி, இங்க பாரு புது டெக்னாலஜில வண்டி ஓடுது அப்படின்னு அதையும் விளம்பரம் பண்ணிட்டோம். அதே மாரி நிக்க வச்சு இங்க பாரு கடையில போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க. கூடவே எங்க ஆள் வந்து உனக்கு பாரு டிஜிட்டல்ல டிரான்சாக்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்லி யுபிஐயும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டோம். இந்த 2 ஃபுட்டேஜையும் ஐரோப்பா பூரா வைரல் ஆக்கி விட்டுருவோம். ஒட்டுமொத்த உலகத்திலயும் வைரல் ஆக்கி விட்டுருவோம். ஐரோப்பாவுக்கு இப்ப நம்மகிட்ட என்ன வேணும்? எல்லாமே வேணும். எல்லாத்துக்கும் ஓடி வரார்கள். அதாவது கூட்டு தயாரிப்புக்கும் ஒத்துக்கிறார்கள். எதுல? டிஃபென்ஸ் சார்ந்து அதுதான் இங்க கீ பாயிண்ட். டிஃபென்ஸ் சார்ந்து பல டீல்கள வச்சுக்க ஐரோப்பிய யூனியன் துடிக்குது கடந்து. இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். என்ன அப்புட்ன்னா, நேரடியா அவனுங்களுக்கு பொருட்கள் வாங்குறதுலாம் ஒரு பக்கம். டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட் கொட்டி கிடக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள அவர்களுக்கு நம்மளால சப்ளை பண்ண முடியும். இந்த ஜோன் அப்படிங்கிறது கணிசமா இன்கிரீஸ் ஆகும். அதுக்கடுத்து வழக்கம் போலவே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அப்படிங்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், சிப் மேனுஃபேக்சரிங் அதே மாரி 6G டெக்னாலஜி இந்த மாரி விஷயங்களுக்கு 3 பிளேயர தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு சீனா வம்படியா நான் வரேன்பேன். அவன டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கும் நாட்ட குடுக்கறதும் ஒண்ணுதான். அமெரிக்காவும் ஏறக்குறைய அதேதான். இந்தியா மாரி ஒரு பார்ட்னர் அப்புட்ன்னா நிம்மதியா தூங்கலாம் வீட்ல படுத்து. ஏன்னா மியூச்சுவல் பெனிஃபிட் கட்டாயம் உண்டு. மினிமம் கேரண்டில இருக்கும். அதனால அந்த டெக்னாலஜி சார்ந்து வரார்கள். இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஒட்டு மொத்தமா ஐரோப்பாவ தூக்கி நம்ம பாக்கெட்குள்ள வச்சுக்கிற மாரி. எவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டார்கள் அப்டின்னா, வானத்துல அரிய நிகழ்வு நடக்கும்போது நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். 7 பிளானட் ஒரே வரிசையில நிக்குது அப்படின்னு. விட்டா நம்ம கைய பார்த்து ஜோசியமே பார்ப்பாங்களாட்டுக்கு. அந்த அளவுக்கு இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சுட்டார்கள். இதுக்கு முழு காரணம் என்ன அப்டின்னா, இந்தியாவோட 10, 12 வருஷம் அதிரடி நடவடிக்கைகள், உலக சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போதும் இந்தியாவோட வளர்ச்சிய தடுக்க முடியல. ராஜதந்திர ரீதியில இந்தியாவ வீழ்த்தவே முடியல. அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியல. இது எல்லாம் சேர்ந்து, இவன் கூட சேர்ந்து நம்மளும் வளர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாய்ங்க. முந்தி டேய் உங்கள கூப்பிட்டு நாங்க வளர்த்து விடணுமா அப்படின்னாய்ங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. இவனுங்க கூட சேர்ந்து நம்ம வளர்ந்துருக்குவோம். அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டார்கள். அப்ப இப்போதைக்கு அவர்கள் மெயினா பிட்ச் பண்ற பிளாட்ஃபார்ம் எல்லாமே அடுத்து பல வருஷங்களுக்கு உலகத்தோட உயிரோட்டத்தை இயக்கப் போகுது. இதுக்குள்ள நம்ம போய் நிக்கும்போது ஐரோப்பால இருந்து நம்மள டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது.
ஐரோப்பா நமக்கு பல இடங்கள்ல வளைஞ்சு கொடுத்து வேண்டிய ஒரு சூழ்நிலை அருமையா உருவாயிரும். அதுக்கப்புறம் என்ன? எல்லா பக்கமும் நம்மளோட செல்வாக்கு அப்படிங்கிறது கணிசமா உயரும். நம்மளோட பிரைம் டார்கெட் ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை நோக்கி போகும்போது, எதிர்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சு தான் இருக்கும். பாகிஸ்தான மட்டும் சமாளிச்சா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த பயலுக அப்புறம் கண்டுக்கவே மாட்டாய்ங்க. அங்க ஏதோ சத்தமாம்ல, ஏதோ சத்தம் நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. இது ஒண்ணு போதாதா நமக்கு? அதுக்கான ஒரு அருமையான பாதையா தான் இந்த என்டயர் விவகாரத்த டெல்லி பாக்குது. நன்றி, வணக்கம்.